اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. முதலாவது இதில் அர்த்தத்தை பார்ப்போம். இதில் வர முதலாவது வார்த்தை இத்தபிஉ. இத்தபிஉ இத்தப என்ற ஒத்தரை பின்பற்றுறதுக்காக இத்தபா என்று சொல்கிறது. இதுக்கு முந்தையும் இது வந்துச்சு. அப்போ இத்தபிஉ இதை ஊவாரத்தால் இதுக்கு நீங்கள் என்று வரும். அடுத்தது இது ஒரு கட்டளை ஃபார்மேட்டில் இருக்கிறது. ஒரு கட்டளை என்று சொல்லேலும், ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்க என்று சொல்லேலும், ஒருத்தர்கிட்ட கெஞ்சி கேட்குற என்று சொல்லேலும். இப்போ எங்களோட ஹீரோ சுப்ஹானல்லாஹ் அவர்கிட்ட பேர் குர்ஆனில் வந்தில்லை, அவர்கிட்ட ஊர் குர்ஆனில் வந்தில்லை, அவர்கிட்ட பொசிஷன் குர்ஆனில் வந்தில்லை, அவர்கிட்ட ஜப் குர்ஆனில் வந்தில்லை, ஒன்றுமே குர்ஆனில் வந்தில்லை. ஆனால் அவர்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு முத்தான வார்த்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிக்கிறான். அதில் அவர் சொன்ன வார்த்தை என்ன? அடுத்த வார்த்தை இத்தபியூ, நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் பின்பற்றுங்கள். அப்போ அவர்கிட்ட கவுமை பார்த்து, அவர்கிட்ட மக்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. மன் யார், மன்னண்டா யார், லா மாற்றாரோ, எஸ் அலுக்கும். எஸ் அலுக்கும் என்றது ரெண்டு வார்த்தை. எஸ் அலு என்று சொல்கிறது கேட்குறேன்ற அர்த்தம். கேட்குறேன்ற அர்த்தம். சுவால் பண்ணுறேன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன்ட்டு, அதுதான் எஸ் அல். கேட்குறது. கும் என்றது நீங்கள். அந்தும் தான் கும்மா வருது இங்கே. அந்தும்னா நீங்கள் எல்லாரும். அப்படி இல்லை. அப்போ யாரிடம் கேட்குறேன்? உங்களிடம் கேட்க மாட்டாரோ. கும் என்றா நீங்கன்றது இங்கே நாங்கள் மொழிபெயர்க்கக்குள்ள உங்கள் என்று மாறிடும். ஏன்னா நீங்கள் இடம் கேட்குறேன்ட்டு நாங்கள் சொல்கிறீங்களே, உங்களிடம் கேட்க மாட்டாரோ. யார் உங்களிடம் கேட்க மாட்டாரோ, என்னத்தை கேட்க மாட்டாரோ அவங்க? அஜுரன். அஜுரன் என்று சொல்கிறது கூலி. எந்த கூலியும் யார் உங்கள்கிட்ட கேட்க மாட்டார்களோ நீங்கள் பிற்படுத்துங்கள், நீங்கள் அவங்கள பின்படுத்துங்க என்ற அர்த்தம் தான் இன்னும் வருது. இன்னும் வாண்டா, இன்னும் ஹும் அவர்கள். இது ரசூல்மார்களை பற்றி தான் இவர் பேசுகிறாரு. இன்னும் அவர்கள் முகுத்ததூன் என்றால் நேர்வழி பெற்றவர்கள். ஹிதாயத் என்று சொல்கிறேன். ஹிதாயத் என்ற அது ஹதயா என்ற ரூட் லெட்டர்ஸில் தான் முகுத்ததூன் என்று வருது. அப்போ நேர்வழி பெற்றவர்கள். இன்னும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். மறைவின் ஒரு தரக்க பார்ப்போம். இத்தபியூ நீங்கள் பிற்படுத்துங்கள். மன் யாரு, லா எஸ் அலுக்கும் உங்களிடம் கேட்க மாட்டாரோ, யார் உங்களிடம் கேட்க மாட்டாரோ, அஜிரன் எந்த கூலியும், வா இன்னும் அவர்கள் முஹ்ததூன் நேர்வழி பெற்றவர்கள். சரிதானே? மாஷா அல்லாஹ். இப்போ இதுதான் இதில் அர்த்தம். சிம்பிளாக எங்கட வார்த்தையில் சொல்ல வரேன்டா, நீங்கள் அவங்கள பிற்படுத்துங்க. உங்கள்கிட்ட ஒரு கூலியும் கேட்கல. உங்கள்கிட்ட அவங்க உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. உங்கள்கிட்ட ஒரு கூலியும் கேட்கல. அந்த ரசூல்மார்களை நீங்கள் பிற்படுத்துங்க, அவங்க நேர்வழிக்கிறாங்க என்று இப்போ எங்களோட ஹீரோ சொல்கிறார். மாஷா அல்லாஹ். இதுதான் எங்களோட கதையில் ஹீரோ. சரி, இப்போ இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். என்ற ஒரு முக்கியமான ஒரு ஆயத்தொண்டு. அடுத்து எங்களோட மக்கள் மத்தியில் ஹயஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆயத்தொண்டு தான் இது. ஏனென்று நாங்கள் பார்ப்போம். இந்த ஆயத்தை கேட்டோன்னு நிறைய பேர்ட தலைக்கு ஒரு விஷயந்தான் என்னை. அப்போ எங்களுக்கு என்னது, அவங்க ஒரு கூலியும் எதிர்பார்க்கலேன்ட்டா. அவங்க தீனை படித்து கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு கூலியும் எதிர்பார்க்கலேன்னு சொன்னால் முதலாவது வார கேள்வி. அப்போ இன்றைக்கி மதரசாவல் நடத்துகிறாங்க, அதில் மௌலவிமார் குர்ஆன் படித்து தராங்க, அவங்க எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க சல்லி? இன்றைக்கி குர்ஆன் படித்து கொடுக்குறாங்க, இல்லாட்டி குர்ஆனுக்கு அரபிக் படித்து கொடுக்குறாங்க, எப்படி நீங்கள் அதுக்கு சார்ஜ் பண்ணுவீங்க? ஏன்டா ரசூல்மார்கள் ஒரு கூலியும் எதிர்பார்க்கலே, அப்போ எப்படி நீங்கள் இதுக்கு சார்ஜ் பண்ணுவீங்க? இதெல்லாம் இது குர்ஆனுக்கு எகெயின்ஸ்ட் என்று பேசுகிறாங்க லீக்கிறாங்க. அதே போல் குர்ஆனில் இன்னொரு இடத்துல இது கருத்துப்பட்டு வருது.
யஸ்தரூன பியாயாத்தில்லாஹி சமணன் கலீலா. இதை கருத்துப்பட அர்த்தம் வந்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்க விற்பாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய ஆயத்களை சமணன் கலீலா, ஒரு சின்ன விலைக்கு, அற்பமான விலைக்கு அவங்க ஆயத்களை விற்பாங்க. அப்போ இந்த ஆயத்தில் வச்சு சொல்கிறது என்ன, சிலவங்க ஆகிய பண்ணுற வந்து அப்போ நீங்கள் குர்ஆன் ஓதி கொடுக்குறீங்க, படித்து கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒன்றும் சார்ஜ் பண்ணலாம், ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக பண்ணணும், இது வந்து இல்லாட்டி ஆயத்களை விற்கிறதுக்கு சமம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஈகிறாங்க. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த ஆயத்தோட அர்த்தத்தை இவங்க நிறைய பேர் தவறாக விளங்கிக்கிறாங்க. அதை சுட்டின்னு தான் இந்த மாதிரி விளக்கங்கள் சொல்கிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், நாங்கள் எங்களோட ஓன் விளக்கம் ஆயத்துக்களுக்கு கொடுக்கக்கூடாது, நாங்கள் தஃப்சீரை பார்க்கணும், மாலிங்கள்கிட்ட கேட்கணும். அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன சரி தோணுதுன்னா அது கரெக்டானு நாங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும், அது தஃப்சீர் கிதாபில் இருக்கிறான்னு செக் பண்ணிக்கொள்ளணும். இது தான் சரியான முக்கியமான விஷயம். இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால் நாங்கள் இதை விளங்கப்படுத்துகிறேன். இதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் தான் முஸப் இப்னு உமைர் என்ற சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அனுப்புகிறாங்க மதீனாக்கு குர்ஆனை படித்து கொடுக்குறதுக்கு, தீனை படித்து கொடுக்குறதுக்கு. உண்மையை சொல்ல போனால் மதீனாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக முந்தி மதீனாவோட பேக்ரவுண்டை அந்த அவங்கள வரவேற்கிறதுக்கு செஞ்சு வச்சது, அந்த மைதானத்தை செஞ்சு வச்சது முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பெரிய பணக்கார சஹாபி, ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் அவங்களோட வரலாறு பேர் பாருங்கள். அவங்கள வீட்லேருந்து விரட்டப்பட்டுச்சு, அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்துலேருந்து ஒரு சொத்து ஒன்றுமே கொடுக்கல அவங்களுக்கு. அவங்கள வீட்லேருந்து அப்படி அவங்கள ஒன்றுமே இல்லாமல் விரட்டப்பட்டுச்சு. அப்போ அவங்க அவ்வளோ பெரிய சல்லிக்கார சஹாபி, அவங்களோட பெரிய சம்பவங்கள் இது. இப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அனுப்புகிறாங்க மதீனாக்கு, அவங்க குர்ஆனை படித்து கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் யோசிக்கணும், அப்போ குர்ஆனை அவங்க படித்து கொடுக்குற நேரத்தில் அவங்க ஒரு ஜொப்பும் செய்கிறாங்க இல்லை, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க. ஹதீஸ்ட கருத்துப்பட வந்து இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை படித்து கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கூலி, ஒரு சம்பளம் கொடுத்திக்கிறாங்க. அப்போ குர்ஆனை படித்து கொடுக்குறதுக்கு சல்லி எடுக்கலைன்னு சொன்னால் அப்போ எப்படி இந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லி கொடுப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு குர்ஆன் தெரியாதா, அவங்களுக்கு இந்த குர்ஆன் ஆயத்துக்கள் இருக்க தெரியாதா? அப்படி பார்த்தா இந்த ஆயத்தோட அர்த்தம் அது இல்லை. அப்போ இந்த ஆயத்தோட சரியான அர்த்தம் என்ன? இதுக்கு தஃப்சீர் ஆளுங்கள் எப்படி எழுதிக்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட ஆயத்களை அல்பமான விலைக்கு விற்கிறேன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த ஆயத்களில் ஒரு விஷயம் சொல்லப்படுது, ஒரு விளக்கம் சொல்லப்படுது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறான். ஆனால் அவங்க இந்த குர்ஆனை படித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் மத்தியில் இதில் சரியான அர்த்தத்தை சொன்னால் நாங்கள் என்னது இது வந்து எங்களுக்கு எகென்ஸ்ட் ஆகும், இதில் அர்த்தத்தை நாங்கள் சரியாக சொன்னோம்னு சொன்னால் மக்கள் என்னையை விரும்ப மாட்டாங்க, நான் சொல்கிறது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது சுட்டி நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறது. இந்த குர்ஆன் ஆயத்களில் ஒரு மீனிங் சொல்லப்படுது, ஒரு விஷயம் சொல்லப்படுது, அதை மாற்றி அவங்களோட ஓன் பெனிஃபிட்டுக்காக வேண்டி மாற்றி சொல்கிறது. அப்படி இல்லாட்டி அதை ஆயத்களை சொல்லாமல் இருக்கிறது, அதை ஒழிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று கருத்தை மாற்றி சொல்கிறது. அப்படி இல்லாட்டி ஒரு விஷயத்தை பேசுகிறது, அடுத்த விஷயங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது. இதுவள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆயத்களை விற்கிறேன்னு சொல்கிறது. அப்படி என்றால் அந்த இல்லாத கருத்தொன்று சொல்கிறது. ஏன் அவங்க மக்கள்கிட்ட அது பெனிஃபிட் எடுத்துருக்காக வேண்டி, அதுக்காக வேண்டி நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபத்துவா ஒன்று கேட்டு வாராரு, ஒரு ஆளுங்கிட்ட ஃபத்துவா ஒன்று நல்லா அறிஞ்ச ஆளுங்கிட்ட வாராரு. அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு தேவையான மாதிரி ஃபத்துவா கொடுக்குறாரு, அவர்கிட்ட ஒரு பெனிஃபிட் ஒன்று எதிர்பார்க்குறதுக்கு. அப்படி என்றால் இஸ்லாத்தை என்ன செய்கிறாரு, அவருக்கு தேவையான மாதிரி மாற்றுறாரு. அது அவர்கிட்ட இப்போ அது வந்து என்னது இந்த கஸ்டமர் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி அவங்க என்னது இவங்களை கஸ்டமராக பார்த்து இவங்களுக்கு தேவையான மாதிரி குர்ஆன் ஆயத்துக்களுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இது தான் அது ஆயத்துக்கு அர்த்தம் என்று தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க. அப்படி இல்லாமல் குர்ஆனை படித்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சார்ஜ் ஒன்று பண்ணணும், ஒரு மௌலவி ஒன்று சம்பளம் எடுக்கிறது, மதரசா நடத்துறதுக்கு சம்பளம் எடுத்து இதில் ஒரு தப்புமே இல்லை. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்திருக்கிற விஷயம், அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. அதை சுட்டி இதை நாங்கள் சரியாக விளங்குறது. இப்போ நாங்கள் அதே மைண்ட் செட்டோட இந்த ஆயத்தை பார்ப்போம். இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறேன் வந்து அவங்க உங்கள்கிட்ட எந்த விதமான கூலியையும் கேட்கல.
அந்த ரசூல்மார்கள் உங்கள்கிட்ட எந்த விதமான கூலியும் கேட்கல. அப்படி பார்க்க போகல இதை நான் கொஞ்சம் விலகணும். இது இந்த ரசூல்மார்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் அத்தனை ரசூல்மார்கள் அத்தனை அபிமார்களும் மனிதர்கிட்டால எந்த கூலியும் எதிர்பார்க்கல. அவங்களோட அத்தனை கூலியும் அவங்க எதிர்பார்த்து ரப்பு கிட்டால தான். இன்றைக்கி நாங்கள் தௌவத்துடைய உழைப்பு செய்கிறேன்றாலும் இதுக்கு தான் சொல்லுவாங்க, நாங்கள் ஒருத்தருக்கு தௌவத் கொடுக்குறேன்றாலும் நாங்கள் அவர்கிட்ட எந்த விதமான பர்சனல் பெனிஃபிட்டை எதிர்பார்த்து கொண்டு தௌவத் கொடுக்குறதில்ல. நாங்கள் தௌவத் கொடுக்கணும், நாங்கள் எங்களோட கூலியை நாங்கள் ரப்புக்கிட்ட எதிர்பார்க்கணும். அதே போல் அவருடைய ஹிதாயத்துக்கு துவா செய்யணும். எங்களுக்கு பர்சனல் பெனிஃபிட் படித்து கொடுத்து ஒரு சம்பளம் ஒன்று எடுக்கிறது இல்லாட்டி கூலி ஒன்று இந்த ஃபீ ஒன்று எடுக்கிறது அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் நாங்கள் ஒருத்தருக்கு தௌவத் கொடுக்குறோம், அவரை தீனுக்குள்ளே எடுக்க ட்ரை பண்ணுறோம். இந்த நேரத்தில் நாங்கள் எந்த விதமான கூலியும் எந்த விதமான துன்யாவோட எதிர்பார்த்து கொண்டு அவருக்கு தீனுடைய விஷயம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அப்போ இதை மாதிரி தான் எல்லா ரசூல்மார்களும் இருந்தாங்க. இது தான் எல்லா நபிமார்களுடைய முறை. அப்போ இது கொஞ்சம் நாங்கள் விளங்கணும். எப்படின்னு சொன்னால் ஒரு ஊருக்கு எப்போ நபிமார்கள் வருவாங்க ரசூல்மார்கள் வருவாங்கன்னா அந்த ஊர் பாவத்தில் உச்சக்கட்டத்தில் ஈக்கிற நேரத்தில் பாவம் செஞ்சு அந்த பாவத்தில் உச்சக்கட்டம் ஈக்கிறாங்க. அந்த பாவம் செஞ்சு அந்த ஊரில் பேலன்ஸ் இல்லாமல் போய்த்துட்டு ஒரு பேலன்ஸ் ஒன்று ஈக்குமே அது அப்படியே அது ஊர் ஆல்ரெடி அழிவு பக்கம் போகுது, அதோட பேலன்ஸ் இல்லாமல் போய்த்திக்குது. அப்போ அதை நேர்படுத்த அவங்கள நேரான வழியில் அனுப்புறதுக்கு தான் நபிமார்கள் ரசூல்மார்கள் காலத்துக்கு காலம் வந்தாங்க. அப்போ இது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், சில நேரத்துக்கு பாவம் ஓவராக செய்கிற நேரத்தில் பாவம் ஓவராக நடக்கிற நேரத்தில் என்ன பிரச்சனை வரும் என்று சொன்னால், அந்த மக்கள் அந்த பாவமாகவே கருத மாட்டாங்க. இப்போ சில பாவங்கள் எங்களுக்கு தெரியும், இது பாவம் என்றால் ஓகே, நிறைய பேருக்கு விளங்கும் அது தப்பு. ஈவன் கோர்ட்டுக்கு போனாலும் இது பாவம் இது சரியில்லைன்னு அவங்க ஜட்ஜே தீர்ப்பு சொல்லுவார். களவு எடுக்கிறது, சில நேரத்துக்கு ஜினா செய்கிறது, இதெல்லாம் ஜட்ஜே சொல்லுவார், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதுக்கு பனிஷ்மெண்ட் ஈக்குதுண்டு. ஸோ அதுக்கு இஸ்லாமிக்கணும் என்ற அவசியமே இல்லை. ஆனால் சில பாவங்கள் ஈக்குது, பெரிய பாவங்கள் அது போகிற நேரத்தில் ஒரு பாயிண்ட் வரும், அவங்க அதை பாவமாகவே கருத மாட்டாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான், நான் அதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லூத் அலைஹிஸ்ஸலாம்கிற காலத்தில் நடந்த பாவம், அந்த காலத்தில் நடந்த பாவம் ஈக்குது. அந்த பாவம் இப்போ கூட சில நாடுகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதை பற்றி அதுக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறதே தப்பாக பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிட்டாங்க. அவ்வளோ பெரிய பாவத்தை அதை இப்போ ஜென்ரலைஸ் ஆகிட்டாங்க, அதை பற்றி எகெயின்ஸ்டாக பேசுகிற அளவுக்கு ஜென்ரலைஸ் ஆகிட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதமாக விஷயங்கள் ரசூல்மார்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பேசிச்சு உம்மா அப்பாவுக்கு கருணை காட்டுறதை பற்றி, புல்லை வளர்ப்பை பற்றி, இஸ்லாத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் பேசிச்சு. ஆனால் அவர் அதை சமூகத்துக்கு டிரெக்டாகவே சொன்னார், இது பாவம், இது செய்ய வேணாம், இதுக்கு தண்டனை இருக்குது. அப்போ இதை செய்யாமல் ஏன் அவர் அதை பயப்படாமல் சொன்னார்? அவருக்கு தெரியும் இதை பேசுகிறதால அவருக்கு பிரச்சனை வரும், அவருக்கு எகெயின்ஸ்ட் ஆவாங்க என்று தெரிஞ்சுக்கொண்டும் அவர் ஏன் சொன்னார் என்று சொன்னால், இது தான் அவர் அவர் மனுஷர்கிட்டால பெனிஃபிட் எதிர்பார்க்குறாரு இல்லை, அவர் உண்மையை சொல்கிறார். சில நேரத்துக்கு ஒரு ஆளையும் ஃபத்துவா கொடுக்குற நேரத்தில் அவருக்கு நல்லா தெரியும் இன்ட்ரெஸ்ட் ஹராம். ஒருத்தர் சொல்கிறார் இப்படி எனக்கு செய்ய ஏழுமேண்டு, அது ஹராமெண்டா ஹராம் தான். அவர் ஃபத்துவா கொடுக்குறாரு, நீங்கள் உங்களுக்கு கன்வென்ஷனல் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கல ஹராம், அதுக்கு நீங்கள் எத்தனை காரணம் சொன்னாலும் ஹராம் தான். அப்போ ஃபத்துவா எடுக்கிறவர் இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமெண்டு இவர் ஹலால் ஆக்குறாருண்டா ஹராமான விஷயத்தை அவர் ஆயத்களை சின்ன ப்ரைஸுக்கு விற்கிறார். இதுதான் இதோட ஐடியா ஒழிய, இதை நாங்கள் சரியாக விளங்கணும். ஆனால் அடுத்த முக்கியமான விஷயம்தான், நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல போக்களையும் மனுஷர்கிட்ட மனசை நோவடிக்காமல் சொல்கிறதும் ஆக முக்கியம். ஏண்டா நாங்கள் தௌவத் கொடுக்க போகல, அதில் ஹிக்மத் ஈக்கவே வேணும். ஈவன் குர்ஆன் சொல்லுது, யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், அது ஞானமிக்க குர்ஆன். ஹிக்மத் என்று சொல்கிறது பெரிய எங்களோட ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க, யார் ஒருத்தர் தௌவத்தொண்டு கொடுக்குறாரு அதில் ஹிக்மத் இல்லாத தௌவத் உலு இல்லாத தொழுவ போலேன்னு. ஹிக்மத் இல்லாத தௌவத் உலு இல்லாத தொழுவ போலேன்னு. அப்போ நாங்கள் ஒருத்தருக்கு தௌவத் கொடுக்கல எங்களுக்கு விளங்கிச்சு. இப்போ இதை சப்ஜெக்டை நாங்கள் சொன்னோமெண்டா அவரை உள்ளுக்கு எடுக்கவே இல்லை, அது இன்னுக்குள்ளே எடுக்கவே கஷ்டமாகிடும். அந்த நேரத்தில் நாங்கள் ஹிக்மத்தை பாவிச்சு அவருக்கு ஃபலாயில்களோட உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இறக்கமாக பேசி தீனுக்குள்ளே எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அதை விளங்கப்படுத்தேலும். ஸோ இதை சரியாக நாங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு போகணும். அது எல்லாமே நாங்கள் குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்தாக இதை தெளிவாக இந்த விஷயங்கள் சொல்லிக்கிட்டு நாங்கள் படிக்கிறது.
அதுதான் சொல்லுவாங்க. நாங்கள் அந்த என்னது சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் குர்ஆனில் ஒவ்வொரு விடத்தால் எடுத்து எடுத்து படிக்கிறாங்க. நாங்கள் அப்படி இப்போ உதாரணத்துக்கு சிலவங்களுக்கு ஏழும் யாசினில் ஃபுல் யாசினையும் படிக்காமல் அது யாசினில் ஒரு ஆயத்தை அவங்களுக்கு தேவையான ஆயத்தை மட்டும் எடுத்து எடுத்து படிச்சுக்கிட்டு கேளும். அப்படி இல்லை. நாங்கள் குர்ஆனை படிக்கிறேன்னு சொன்னால் பெஸ்ட் அப்ரோச் வந்து முதல்லேருந்து கடைசி மட்டும் எல்லாமே படிக்கிறது. ஒரு சூறாவை எடுத்து அது ஃபுல் சூறாவையும் படிக்கிறது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிகிட்டால் எடுத்து எங்களுக்கு தேவையான ஆயத்துக்களை மட்டும் எடுத்து படிக்காமல் ஃபுல்லாக படித்தா தான் எங்களுக்கு அது கம்ப்ரஹென்சிவ் ஐடியா வரும். அது குர்ஆனில் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி. இதே ஆயத்தை அடுத்த பார்ட் தான் வஹும் முஹ்ததூன், ஹும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழியில் ஈக்கிறாங்க. இதை நான் கொஞ்சம் எங்களுக்கு விளங்கின பாஷையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்ன ஒரு உதாரணத்தோடு எங்களுக்கு தெரியும் நிறைய அரசியல் செய்கிறாக்கள் நல்லாக்கள் ஈக்கிறாங்க. அதே போல் எங்களுக்கு தெரியும் நிறைய அரசியல் செய்கிறாக்கள் அவங்க நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே கண்டிக்கிறோம். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து என்னத்தை பற்றி பேசுவாங்க, எப்படி நாட்டை முன்னேறது, எப்படி எக்கனாமியை டெவலப் பண்ணுறது, எப்படி நாங்கள் மரம் கிரேட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கு வேர்ல்டு பூரா உலகம் பூராவே அரசியல்வாசிகள் பேசிக்கொண்டிருக்கிற சப்ஜெக்ட். நாங்கள் கரப்ஷன் இல்லாமல் ஆக்கணும், அது இல்லாமல் ஆக்கணும், இதம் இல்லாமல் ஆக்கணும், இது என்னது இந்த எல்லாம் பிழைகளையும் சொசைட்டிலேருந்து இல்லாமல் ஆக்கணும். நாங்கள் நபிமார்களை பார்த்தேன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து அதே மாதிரி கருத்துவல் தான், சொசைட்டியை டெவலப் பண்ணுற கருத்துவல் தான் நபிமார்கள் ரசூல்மார்களும் வந்து பேசினாங்க. உதாரணத்துக்கு களவு இல்லாமல் ஆக்கணும், கரப்ஷன் இல்லாமல் ஆக்கணும், என்னது அதுக்கப்புறம் வந்து அதை இந்த க்ரைம் ரேட்டை குறைக்கணும், இதை மாதிரி விஷயங்கள் தான் ரசூல்மார்களும் பேசினாங்க. ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை பேசுகிற அரசியல் செய்கிறாக்கள் சிலவங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மோஸ்ட்லி அவங்க அது வந்து என்னத்துக்கு பேசுவாங்கன்னா அந்த அவங்களோட எலெக்ஷன் பெனிஃபிட்டுக்காக வேண்டி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அப்போ இன்றைக்கி நான் வந்து ஜென்ரலாக தான் சொல்கிறேன், வேர்ல்டு லெவலில் சொல்கிறேன். சில நேரத்துக்கு அவங்க அது சொன்ன போகிறோம், அதுக்கு போகிறோம் எலெக்ஷன் அவங்களோட இது வந்த போகிறோம், சில மிச்ச பேருக்கு அது நினைவே இல்லை என்ன சொன்னேன்ட்டு. அதே போல் எல்லாத்தையும் விட அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தா அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அதை வாழ்க்கையில் அவங்க சொன்ன விஷயங்கள் ஈக்கவே ஆகுது. அவங்க கரப்ஷனுக்கு எகென்ஸ்டாக இந்த மேடையில் பேசுவாங்க, ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் பார்த்தா அது ஈக்கவே ஆகுது. ஆனால் ரசூல்மார்கள் அப்படி இல்லை. அவங்க ஹும் முஹ்ததூன், அவங்க எதை பேசுகிறாங்களோ அவங்க அதை 100க்கு 100 அவங்களோட வாழ்க்கையிலே மீக்கும். அப்படி என்று சொன்னால் ரசூல்மார்கள்ட நபிமார்கள்ட தன்மைன்னு சொன்னால் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க அப்படிங்க பொய் சொல்லவான, அவங்களும் பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க மோஸ்ட்லி பாவமே செய்யாதவங்க. அவங்களோட ஒரு தன்மை தான் பாவமே செய்யாதது. அதை சில படிப்பினைக்காக வேண்டி சில விஷயங்கள் நடந்திருக்கிறது ஒழிய அவங்களோட வாழ்க்கையில் பாவமே இருக்காது. நாங்கள் நபிமார்களை பற்றி அவங்களோட தன்மைகளை படிக்கல, அவங்க பாவம் செய்யாதவங்க, அவங்க போய் பேசாதவங்க, இந்த மாதிரி அவங்களோட தன்மைகளை தான் நாங்கள் படிப்போம். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எதை பேசுகிறாங்களோ அது கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ வஹும் முஹ்ததூன், அப்போ அவங்களோட வஹும் முஹ்ததூன் அவங்களோட வாழ்க்கையை பார்த்தாலே போதும், நீங்கள் அவங்கள தான் ஃபாலோ பண்ணணும் என்று விளங்குறதுக்கு. இதைத்தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மாஷா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நீங்கள் இவங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏன் உங்களுக்கு விளங்குது இல்லை, இவங்களோட வாழ்க்கையில் பார்த்தாலே விளங்குது இவங்க சரியாக நேரான வழியில் தான் நீக்கிறாங்க என்று அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் ஈக்குது, நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் என்று இந்த மனுஷன் அந்த மக்களுக்கு இறக்கமாக சொல்கிறாரு. இப்போது அதுதான் 21வது ஆயத்தில் எங்களுக்கு கிடைக்கிற மெசேஜ்.